இந்த பாம்பு இதுக்கு முன்னாடி மோஸ்ட்டா நெறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பாம்பு வந்து பிளைண்ட் ஸ்னேக்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இத செவுட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது வந்து சின்னதா இருக்கனால காதுக்குள்ள போயிரும். இது ரொம்ப டேஞ்சர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் இத பார்த்தோனே அடிச்சு கொன்னுருவோம். ரீசென்ட்டா தான் இத பத்தி எனக்கு ஒரு நல்ல அவேர்னஸே தெரிஞ்சது. இந்த பாம்பு வந்து நமக்கு டேஞ்சர்லாம் கிடையாது. இது நம்மள எதுவுமே பண்ணாதுன்றது இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா அந்த எறும்பு முட்டை, கரையான் முட்டை இத சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. இது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. ஸோ இத பார்த்தீங்கன்னா, அத அடிச்சிறாதீங்க. அப்படியே எடுத்துட்டு போய் வெளிய விட்டுருங்க. அப்புறம் இந்த பாம்ப நீங்க இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம நார்மலா பாம்பு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். இதோட நாக்கும் அதே மாரி 2ஆ பிளந்து இருக்கும். அப்புறமா கண்ணும் இருக்கும். ஆனா பிளைண்ட் ஸ்னேக்ன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இது கண்ணு மேல ஒரு ஸ்கேல் கவர் ஆயிருக்கும். அதனால ப்ராப்பரா பார்க்க முடியாது. ஆனா வெளிச்சத்த அதனால சென்ஸ் பண்ண முடியும். இந்த பாம்ப பல வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்பலாம் நமக்கு இத பத்தி ப்ராப்பர் அவேர்னஸே இருக்காது. இந்த பாம்பு வந்தாலே இத அடிச்சு போட்டுறது, இந்த மாரி தான் எதா பண்ணுவோம். அதெல்லாம் தப்புன்னு இப்ப தான் ரியலைஸ் பண்றேன். ஸோ இந்த பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டிஃபென்ஸ் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. இது மேல ஏதோ ஒரு சென்ட் மாரி ரிலீஸ் பண்ணும்னு சொன்னாங்க. அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ நீங்க இனிமே இத பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடுத்துட்டு போயிட்டு, வெளிய மண்ணு இந்த மாரி ஏதாவது இருக்க இடத்துல விட்டுருங்க. அது பாட்டுக்கு போயிரும். அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா, நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. நம்மள ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.